ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜி சேனல். நான் உங்களோட இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்றதுக்காகட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காகட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி பே பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 1000 ஆகட்டும் 2000 ஆகட்டும் நம்ம இந்த மாதிரி பே பண்ணிப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம், ப்ரமோட் பண்ணிப்போம். எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போதும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் அது பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ₹500 நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணிங்கன்னா ஒரு ₹200 ஆகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா ₹100 ஆகட்டும், அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பாதி அப்படியே இருக்கும். இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்குங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்வர்ஸ் நமக்கு தேவையில்ல போதும்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற குறிப்பிட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ரீஃபண்ட் திரும்ப நம்மளோட அக்கௌண்ட்கே திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களோட ஆட்வர்ட்ஸில் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லேட் பண்ணி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஆட்வர்ட்ஸ் சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கெட் மோர் கஸ்டமர் வித் ஈஸி ஆன்லைன் அட்வர்டைசிங்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கெட் ஸ்டார்டட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண சைன்இன் பண்ணி உங்களோட கேம்பெயின்குள்ளே போங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும் கூகுள் ஆட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் எப்படி ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே கார்னரில் பில்லிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் சம்மரியில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லைன்னு சொல்லி ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு யுவர் ரிமைனிங் கிரெடிட்னு சொல்லி நம்மளுக்கு இந்த அமௌண்ட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வரணும். திரும்ப நம்மளோட கிரெடிட் பண்ண அமௌண்ட் திரும்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்டாக எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அக்கௌண்ட் நேம், டைம் ஜோன், அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு மூணாவது ஆப்ஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கணும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கார்னரில் கேன்சல் மை அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீப் அக்கௌண்ட், கேன்சல் அக்கௌண்ட் இருக்கும். யூ வாண்ட் டு கேன்சல் திஸ் அக்கௌண்ட். கீப் அக்கௌண்ட்னா நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் அக்கௌண்ட்னா நம்ம அக்கௌண்ட் கேன்சல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேன்சல் அக்கௌண்ட்னு சொல்லி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணணும்னா ரீஆக்டிவேட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பில்லிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் சம்மரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் ஆகிட்டு யுவர் ரீஃபண்ட்னு சொல்லி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்ட் பண்ணுறோம். உங்களோட பேமெண்ட் மெத்தட் சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பேமெண்ட் மெத்தட் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணலன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் மூலியமாகட்டும், ஆஃபர் மூலியமாகட்டும் ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓனாக கிரெடிட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிவிடலாம். இதில் இப்போ நீங்கள் ஆட் பண்ணல, ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேம், சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஐஎஃப்எஸ்சி கோட், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட நேம், சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் அவேஸ் கோடெல்லாம் கொடுத்து நீங்கள் ஓகே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வித்தின் 10 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேல இல்லை பார்த்தீங்கன்னா வித்தின் 30 டேஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகலைன்னா அது கரெக்டாக ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாப் விண்டோ லோட் ஆகிட்டு காட் இட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் காட் இட்னு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காட் இட் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் இங்கே பார்த்தோம்னா யூ ஹேவ் ஒன் பேமெண்ட் மெத்தட் சொல்லி இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடும், ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ ஓகே, இப்போ எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த கூகுள் ஆட்ஸில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வரலன்னா நீங்கள் மேக்ஸிமம் 12 months மேலே ஆயிடுச்சு எதுவுமே வரலன்னா நீங்கள் பில்லிங் இஷ்யூ அனுப்பலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை ரீப்ளேஸ் ஆகிருக்கும், இமெயில் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். என்ன இஷ்யூன்னு சொல்லி உங்களோட ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் இருந்தால், ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் கான்டாக்ட் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் நீங்கள் ஃபுல்லாக கிளியராக சப்மிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா
சப்மிட் வந்து பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் வந்து இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மெயில் வந்து வரும். இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பார்த்தோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 30 days இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 daysல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார் பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவோம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து வந்திருக்கு. ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கிரெடிட் ஆகிடும். அப்படி கிரெடிட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் இஷ்யூவில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணுங்க. ஸோ ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் திரும்ப நம்மளோட கூகுள் ஆட்வர்ட்ஸ்லேருந்து திரும்ப நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஆகும் பார்த்தீங்கன்னா டூ பிஸ்னஸ் வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகணும். உங்களுக்கு வந்து அப்பீல் ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் வந்து அப்பீல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். Thanks for watching. Have a nice day. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'm a